காட்சி தரும் பூண்டில் வாழும் மாதாவா ஆண்டவர் இயேசுவின் தாய் இவரே. எழுந்து புதுமைகள் புரியும் அற்புதத்தாய் இவராம். பூலோகம் வந்த பூண்டி தாயை போற்றி பாடிடுவோம். பூலோகம் வந்த பூண்டி தாயை போற்றி பாடிடுவோம். இறையடியா அன்னையின் ஊழியராய் அன்னையின் ஊழியராய் பணிபுரிந்து வாசம் செய்த புண்ணிய பூமிக்கு பணிபுரிந்து வாசம் செய்த புண்ணிய பூமிக்கு ஒருமுறை வாருங்கள் அன்னையின் திருமுகம் காணுங்கள். ஒருமுறை வாருங்கள் அன்னையின் திருமுகம் காணுங்கள். பூண்டியில் எழுந்து புதுமைகள் புரியும் அற்புதத்தாய் இவராம். சரி 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 கம்மா கரி சரி 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 கம்மா சரி 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 கம்மா கரி சரி 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 கம்மா. கண்ணீரை துடைத்து கவலையை போக்கும் துன்பம் நீக்கி இன்பம் கொடுக்கும் இயேசுவை பெற்ற தாய் இவராம். திருத்தலம் வருபவரின் வாழ்வில் காண அதிசயத்தை திருத்தலம் வருபவரின் வாழ்வில் காண அதிசயத்தை நிகழ்த்தி காட்டும் அருள் நிறை மரியின் திருமுகம் காண பூண்டிக்கு வாருங்கள். திருமுகம் காண பூண்டிக்கு வாருங்கள். பூண்டியில் எழுந்து புதுமைகள் புரியும் அற்புதத்தாய் ஏழ்மை குடும்பம் எளிய வாழ்வு இறைவன் துணையை என்றும் நம்பி வாழ்ந்த நம் இறையடியா. மாதாவை நம்புங்கள் அருளை நிறைவாய் பெற்றிடுவீர் மாதாவை நம்புங்கள் அருளை நிறைவாய் பெற்றிடுவீர் என்று சொல்லி அமைதியில் உறங்கும் அடியாரை காண பூண்டிக்கு வாருங்கள். அடியாரை காண பூண்டிக்கு வாருங்கள். பூண்டியில் எழுந்து புதுமைகள் புரியும் அற்புதத்தாய் இவராம். அற்புதத்தாய் இவராம். அற்புதத்தாய் இவராம். ஆண்டவர் இயேசுவே, என் குழந்தையும் மனைவி எந்த விதமான ஆபத்து இல்லாம காப்பாற்றி கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. ஆ
நல்லபடியா குழந்தைய பிரசவம் பார்த்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிம்மா. அதெல்லாம் இருக்கட்டுப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்னம்மா? இனிமேதான் உன் வீட்டுக்காரிய கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுப்பா. அவ உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்கு. பிரசவத்துல நிறைய ரத்த போக்கு வேற ஏற்பட்டுருச்சு. இப்ப அவ உயிர் பொழைச்சதே அந்த மாதாவோட கிருபையினாலதாப்பா. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. குழந்தைய கொண்டா, தாய்ப்பால் கொடுக்கணும். சரிம்மா. என் செல்லம். கௌரி, கௌரிம்மா, கௌரிம்மா, எழுந்துருமா. மெதுவா. கௌரிம்மா, 2 நாளா நீ சரியாவே சாப்பிடல. இந்த பாலைவாது குடிமா, தெம்பா இருக்கு. இந்தா. அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு உடனே கையும் ஓடல காலும் ஓடல. பார்த்து. என்னாச்சுமா? வேணாங்க. என்ன என்னாச்சு? என்னால முடியல, கொம்பிட்டு வருது. ஏ, பார்த்து. சௌரி, 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 பார்த்து. என்னாச்சு? அக்கா, வாங்கம்மா, உட்காரு. டேய் செல்லு. அக்கா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆம்பளை குழந்தை பிறந்துருச்சு. சந்தோஷம் தானே? ஏசாண்டவர் அருளால ஆம்பளை பிள்ளை பிறந்தது சந்தோஷம்தான். ஆனாலும் ஒக்காவை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏமாமா? இவ ஏற்கனவே பூஞ்ச உடம்புக்காரி. அது இல்லாம பிரசவத்துல ரொம்ப ரத்தப்போக்காயிருச்சு. இவ உடம்ப பாரு, எவ்வளவு பழையவனுமா இருக்குண்டு. ஆமா மாமா, அக்கா எப்பவுமே உடம்ப பத்தி கவலையே படாது. சோறு தண்ணி இல்லாம அக்கா நிற மாசத்துலயும் விறகு வெட்டு போனதெல்லாம் மறக்கவே முடியாது மாமா. என்னடி பண்றது? 2 பேரும் கஷ்டப்பட்டாதானே குடும்பத்தை ஓட்ட முடியும். சவரி, இனிமேல் குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டிலே இரு. பச்சை உடம்புக்காரி நீ. பழைய மாதிரி உடம்பு தேடி வர்றதுக்கு 6 மாசமா அது ஆகும். அது வரைக்கும் குடும்பத்தை நானே பார்த்துக்கிறேன். நீ இனிமேல் எந்த வேலைக்கும் போக வேணாம். மாமா, அக்காவுக்கு மருத்துவ செலவெல்லாம் அதிகமா இருக்குமே, எப்படி சமாளிக்க போறீங்க? நம்மளை மாதிரி இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரே நம்பிக்கை ஏசாண்டவர் தான். அவரை நான் முழுசா நம்புறேன். அவரை நம்மளை கைவிட மாட்டாருமா. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும் சுதந்திரி. மாமா, தப்பா எடுத்துக்கலனா நான் அக்கா கூட இங்கே இருந்து கூட மாட ஒத்தாசையா இருக்குவா? வேண்டாம்மா, அப்பப்ப வந்து உங்க அக்காவை பார்த்துட்டு போங்க. அது போதும். நீங்களும் இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம். உங்க வீம்பும் வீரப்பும் புதுசா என்ன? சரி, நாங்க இருந்து சமைச்சு வச்சுட்டு சாயந்தரமா போறோம். சரிம்மா, நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க. வரேம்மா. என் செல்லம். டேய்,
சௌரி, செல்வா. குழந்தை பிறந்துடுச்சுன்னு மருத்துவ வச்சு சொல்லுச்சு. குழந்தைக்கு கொடி காலில் சுத்தி ரொம்ப சிரமமா போயிடுச்சாமே. ஆமாப்பா, ஏசாண்டு ஒரு அருளால எப்படியோ பிள்ளை நல்லபடியா பிறந்துருச்சு. வீட்டுக்காரம்மா இப்ப எப்படி இருக்காங்க? அவதான் பாவம் செல்வம், உடம்பு முடியாம இருக்கா. பச்சை உடம்புக்காரி, பால் பருப்புன்னு சாப்பிட்டா தானே உடம்பு தேரும். நம்ம சம்பாத்தியத்தில் அதெல்லாம் வாங்கி தர முடியலையே செல்வம். சௌரி, திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இனிமே இந்த ஊரை நம்பி பொழப்பு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். வேற வழியை பார்க்கறது தான் நல்லது. வேற வழின்னு? இலங்கையில தோட்ட வேலை இருக்கா. நம்ம ஊர் ஜனங்க பாதி பேர் போயிட்டாங்க. நான் கூட அடுத்த வாரம் போறேன். நீயும் வாயம்பா. இல்லப்பா, நான் வரல. என்ன சௌரி, கட்டின பொண்டாட்டிக்கு நல்ல சாப்பாடு போட முடியலன்னு புலம்புற. தோட்ட வேலைக்கு போனா 4 காசு வரும்ல. மாசம் மாசம் வீட்டுக்கு அனுப்பலாம். பொண்டாட்டி பிள்ளையும் நல்லா இருப்பாங்கல்ல. வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் வீட்டுக்கார நிலைமையில விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது செல்வம். அவளை தனியா விட்டுட்டு வந்தா பாவம், பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு திண்டாடி போயிடுவா. கஷ்டமோ நஷ்டமோ என் பொண்டாட்டி பிள்ளையோட நான் இங்கேயே இருந்துறேன் சொல்லுவோம். ஏம்பா, வாழ்க்கை பூரா அங்கேயாவா இருக்க போறோம்? 4 காசு சம்பாதிச்ச உடனே வந்துட்டு தானே போறோம். இல்லப்பா, வெளியூர் லாபமும் சரி, உள்ளூர் நஷ்டமும் சரி, எல்லாம் ஒன்று தானே. நான் ஆண்டவர் இயேசு மேலே பாரத்தை போட்டிருக்கேன். நடக்கிறது நடக்கட்டும். சரிப்பா, ஏதோ குடும்பத்தோட கஷ்டப்படுறேன்னு சொன்னேன். அப்புறம் உன் இஷ்டம். குழந்தையும் தாயும் நல்லபடியா பாத்துக்க. நான் வரேன்பா. சரி சொல்லுவோம். பாவம், ஒத்த மனுஷனா கஷ்டப்படுறாரே.
ஏ சௌரியமா சௌரியமா குழந்தை கொடு சௌரியமா 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 என்ன சௌரியமா என்னாச்சுமா சௌரியமா சௌரியமா இங்க பாரு இங்க பாரு என்னாச்சு தெரியல சௌரியமா 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 சௌரி சௌரி இங்க பாருமா சௌரி 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 சௌரியமா சௌரியமா இங்க பாருமா உன் யாரு மட்டையெல்லாம் வெட்ட போக சொன்னது ஏம்மா எனக்கு தெரியாம எப்போ போனே நீ என்னம்மா நீயே பச்சை உடம்புக்காரி வயிற்றுல ஒன்றும் இல்லாம நீ இப்படி பட்டினியா சொல்லாம கொள்ளாம காட்டுக்கு போலாமா அதுலயும் குழந்தைய வேற தூக்கிட்டு போயிருக்க ஏமா இப்படி பண்ண நல்ல வேலை இங்க வந்துட்ட காட்டுக்குள்ள மயங்கி விழுந்திருந்தேட்டா கேப்பாரு இல்லாம கிடந்திருப்பேம்மா இல்லைங்க, நீங்க ஒத்த ஆளா கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ அதுக்காக உடம்ப பத்தி கவலைப்படாம போவியா? ஏதாவது விபரீதமா இருந்தா என்னமா ஆயிருக்கும்? நம்ம குழந்தைய பத்தி நினைச்சு பார்த்தியா? சபரி ரொம்ப வேதனையா இருக்குமா? சரி கொஞ்சம் கஞ்சி கச்சி எடுத்துட்டு வரேன். இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உனக்கா இல்லைன்றாலும் நம்ம குழந்தைக்காக வேண்டியது கொஞ்சமாவது சாப்பிடணும். இல்லை என்ன தெரியும், மெதுவா சாஞ்சு உட்கார். இந்த வந்துடுமா, இந்த வந்துடு. புதுமைகள் புரியும் அற்புதத்தாய் இவரா